வணக்கம். ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள்: தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மொசாம்பிக் நாட்டு அதிபர் டைமர் லிஸ்டியை சந்தித்து இரு நாடுகளுக்கிடையிலான கலாச்சார உறவுகள் குறித்து விவாதித்தார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினத்தை முன்னிட்டு பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான நலம் நாடி என்ற புதிய செயலியை மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று சென்னையில் அறிமுகப்படுத்தினார். மலேசிய ஒபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். புதுதில்லியில் குடியரசுத் தலைவர் மாளிகையில் நடைபெற்ற இந்த விழாவில் தமிழக செஸ் வீராங்கனை வைஷாலிக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது. இந்திய கிரிக்கெட் வீரர் முகமது ஷமி, கபடி விளையாட்டு வீரர்கள் பவன்குமார், ரித்து நீக்கி, மல்யுத்த வீரர் சுனில்குமார் உட்பட 25 பேருக்கு அர்ஜுனா விருது வழங்கப்பட்டது. தமிழக செஸ் பயிற்சியாளர் திரு ரமேஷிற்கு துரோணாச்சாரியார் விருது வழங்கப்பட்டது. பேட்மிண்டன் வீரர்களான சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி ஆகியோருக்கு தியான் சந்த் கேல் ரத்னா விருதையும் குடியரசுத் தலைவர் வழங்கினார். இந்த விருது வழங்கும் நிகழ்ச்சியில் மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் திரு அனுராக் சிங் தாக்கூர் உள்ளிட்ட விளையாட்டுத்துறையை சார்ந்த பலர் பங்கேற்றனர். பிரதமர் திரு நரேந்திர மோடி மொசாம்பிக் நாட்டு அதிபர் டைமோர் லெஸ்டியை இன்று காலை குஜராத் தலைநகர் காந்தி நகரில் சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து விரிவாக விவாதித்தனர். அப்போது இரு நாடுகளுக்கிடையிலான கலாச்சார உறவுகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். குஜராத் மாநில முதலமைச்சர் திரு பூபேந்திர பட்டேலும் மொசாம்பிக் அதிபருடன் உரையாடினார். அங்கு நடைபெறும் உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்றுள்ள சர்வதேச நிறுவனங்களின் தலைமை நிர்வாக அதிகாரிகளையும் பிரதமர் சந்தித்து பேசவிருக்கிறார். இன்று மாலை சர்தார் வல்லபாய் பட்டேல் சர்வதேச விமான நிலையத்திற்கு அருகே நடைபெறும் நிகழ்ச்சியில் ஐக்கிய அரபு எமிரேட்ஸின் அதிபர் ஷேக் முகமது பின் சையத் அல் நஹ்யானுடன் இணைந்து பிரதமர் திரு நரேந்திர மோடி பல்வேறு முதலீடுகள் குறித்து விவாதிக்க உள்ளார். காந்தி நகரில் நாளை நடைபெறும் துடிப்புமிகு குஜராத் சர்வதேச வர்த்தக கண்காட்சியை பிரதமர் தொடங்கி வைக்கிறார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினத்தை முன்னிட்டு மக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்துக்கள் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் இன்று வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வெளிநாடு வாழ் இந்தியர்கள் நாட்டின் வளமான பாரம்பரியத்தை பாதுகாத்து உலக நாடுகளுடன் உறவுகளை பலப்படுத்த அர்ப்பணிப்பு உணர்வுடன் செயல்பட்டு வருவதாக கூறியுள்ளார். இந்தியாவின் வேற்றுமையில் ஒற்றுமை என்ற உணர்வு உலகம் முழுவதும் பரவ வேண்டும் என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் விடுத்துள்ள வாழ்த்துச் செய்தியில், வெளிநாடு வாழ் இந்தியர்களின் சாதனைகள் பெருமிதம் அளிப்பதாக உள்ளது என்றும், இந்தியா உலக அளவில் முக்கியத்துவம் பெறுவதற்கு வெளிநாடு வாழ் இந்தியர்களின் பங்களிப்பு பாராட்டத்தக்கது என்றும் குறிப்பிட்டுள்ளார். பிரிட்டன் பாதுகாப்பு அமைச்சருடன் இருதரப்பு உறவுகள் மற்றும் பாதுகாப்புத் துறையில் ஒத்துழைப்பு தொடர்பாக பேச்சுக்கள் நடத்த பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் லண்டன் சென்றடைந்துள்ளார். அவருடன் பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கழகம், முப்படையின் தலைமை அலுவலகம், பாதுகாப்பு உற்பத்தி பிரிவுகளைச் சேர்ந்த மூத்த அதிகாரிகள் அடங்கிய உயர்நிலைக் குழுவும் சென்றுள்ளது. லண்டனில் திரு ராஜ்நாத் சிங் பிரிட்டன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு கிராண்ட் ஷாப்ஸை சந்தித்து இருதரப்பு உறவுகள் குறித்து பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். பாதுகாப்பு தளவாட உற்பத்தியில் ஒத்துழைப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் தொடர்பாக இருவரும் விரிவாக பேச்சு நடத்த திட்டமிட்டுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பிரிட்டன் பிரதமர் ரிஷி சுனக், அந்நாட்டு வெளியுறவுத்துறை செயலாளர் ஆகியோரையும் அவர் சந்தித்து பேச திட்டமிட்டுள்ளார். பிரிட்டனில் செயல்படும் ராணுவ தளவாட உற்பத்தி ஆலைகளின் தலைமை நிர்வாகிகளையும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் சந்தித்து பேச உள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை. இதுதான் வேளை, சரியான வேளை. ஒவ்வொரு தேசத்தின் வளர்ச்சி பயணத்தின் போதும் தேசம் முன்வந்து புதிய உறுதிப்பாடுகளோடு முன்னேற்ற பாதையிலே பயணிக்கக்கூடிய அற்புதமான ஒரு வேளையும் பிறக்கும். புதிய பாரதத்தின் துவக்கத்தின் இது அமுத காலம். இதுவே கோடானு கோடி நாட்டு மக்களுடைய உறுதிப்பாடாகும். அமுத காலம் 25 ஆண்டுகளுக்கு ஆனது. ஆனால் நாம் நம்முடைய லட்சியங்களை அடைவதற்காக இப்போதிலிருந்தே முனைப்புடன் செயல்பட வேண்டும். भारत को गढ़ने का यही
தமிழகத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான நலம் நாடி என்ற புதிய செயலியை பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று சென்னையில் அறிமுகப்படுத்தினார். இந்நிகழ்ச்சியில் பேசிய அவர், இந்த செயலி மாற்றுத்திறனாளி மாணவர்கள் கல்வி கற்பதற்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று குறிப்பிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழக பள்ளிக் கல்வித்துறை சார்பாக 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு தேதி பட்டியல் தேர்தல் ஆணையத்திடம் கொடுக்கப்பட்டுள்ளது என்றும், தேர்வு தேதிகளை தவிர்த்து தேர்தல் ஆணையம் வாக்குப்பதிவு தேதிகளை அறிவிக்கும் என்றும் கூறினார். மாணவர்களிடையே ஏதேனும் குறைபாடுகள் இருப்பின் அதனை கண்டறியவே நலம் நாடி எனும் செயலி தற்போது உருவாக்கப்பட்டுள்ளது. சிறப்பு பயிற்றுநர்கள் இச்செயலியை பயன்படுத்தி குறைபாடுகளை எளிதில் கண்டறிவார்கள். மாணவர்களுக்கு பிறக்கும் போதே ஏற்பட்டுள்ள குறைபாடுகள், வளர்ச்சியில் ஏற்படும் தாமதங்கள் மற்றும் பிற குறைபாடுகள் ஆரம்ப நிலையிலேயே கண்டறியப்படுகின்றன. பள்ளிகளில் ஆசிரியர்களால் இக்குறைபாடுகள் அடையாளம் காணப்பட்டு பின்னர் சிறப்பு பயிற்றுநர்களால் இந்த செயலியை பயன்படுத்தி 21 வகையான குறைபாடுகளுக்கு முழுமையான பரிசோதனையை மேற்கொள்ள இயலும். இதன் வாயிலாக மாற்றுத்திறன் மாணவர்களுக்கு கிடைக்க வேண்டிய கல்வி மற்றும் பிற சலுகைகள் அனைத்தும் உரிய தருணத்தில் கிடைப்பதை உறுதி செய்ய இயலும். தமிழகத்தில் போக்குவரத்துக் கழக தொழிலாளர்கள் நடத்தி வரும் வேலை நிறுத்தம் காரணமாக குறைவான அளவிலேயே பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதற்கிடையே 95% பேருந்துகள் மாநிலத்தில் இயக்கப்பட்டு வருவதாக போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் தெரிவித்துள்ளார். போக்குவரத்துக் கழக தொழிலாளர்கள் 6 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி போராட்டம் மேற்கொண்டு வருகின்றனர். இதன் காரணமாக மாநிலத்தின் சில பகுதிகளில் குறைந்த அளவில் பேருந்துகள் இயங்குவதால் பயணிகள் பெரும் சிரமத்தை சந்தித்து வருவதாக எமது செய்தியாளர்கள் தெரிவிக்கின்றனர். தஞ்சாவூரில் அரசு பேருந்துகள் சுமார் 77%க்கும் மேல் இயக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தமிழக அரசுடன் போக்குவரத்து தொழிலாளர்கள் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியடைந்ததை அடுத்து தொழிற்சங்கங்கள் அறிவித்த வேலைநிறுத்தம் காரணமாக தஞ்சாவூர் மாவட்டத்தில் 71.68% அரசு பேருந்துகளும், தஞ்சாவூர் நகர் பகுதிகளில் 50% நகர பேருந்துகளும் இயக்கப்படுகின்றன. மேலும் தஞ்சாவூர் ஜெபமாலைபுரத்தில் உள்ள பணிமனை முன்பு தொழிலாளர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தஞ்சை நகர் பகுதிகளில் இருந்து கிராம பகுதிகளுக்கு உரிய நேரத்தில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பொதுமக்கள் கிடைக்கும் பேருந்துகளில் கூட்டம் ஏறி சென்றனர். மேலும் பள்ளி, கல்லூரி அலுவலகங்களுக்கு செல்பவர்கள் நகர பேருந்துகள் இல்லாமல் நீண்ட நேரம் காத்திருந்ததால் பேருந்து நிலையத்தில் பயணிகள் கூட்டம் அதிக அளவில் காணப்பட்டது. தஞ்சாவூரிலிருந்து நந்தகோபால். நாடு முழுவதும் மேற்கொள்ளப்பட்டு வரும் நமது லட்சியம் வளர்ச்சியடைந்த பாரதம் யாத்திரை பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. மத்திய அரசின் திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதோடு விடுபட்ட பயனாளிகளுக்கு திட்டங்கள் சென்றடைவதை உறுதி செய்யும் நோக்கில் இந்த யாத்திரை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை அண்ணாநகர் பகுதியில் நடைபெற்ற யாத்திரையில் பங்கேற்ற நடைபாதை வியாபாரம் செய்யும் பெண்கள் இருவர் பிரதமரின் நடைபாதை வியாபாரிகள் நிதியுதவி திட்டம் தங்களுக்கு பெரிதும் பயனளிப்பதாக தெரிவித்தனர். என்னோட பேர் ஸ்ரீதேவி, அண்ணாநகர்லேருந்து வரேன். ஸ்வாநிதின்ற ஸ்கீம்ல லோன் அப்ளை பண்ணியிருந்தோம். 10,000 ரூபாய் கிடைச்சிது. அது கிடைக்கிறதுக்கு முன்னாடி நாங்கள் வெளியே வட்டிக்கு தான் வாங்குவோம். அது அதிகமாக வட்டி கொடுக்கறதுனால எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த ஸ்கீம் கிடைச்சதுனால எங்களுக்கு 1 பைசா வட்டியில் நாங்கள் மாச தவணையாக கட்டி முடிச்சு ஒரு மிஷின் எடுத்தோம். அந்த லோனை நாங்கள் சரியாக கட்டி முடிச்சதுனால திருப்பி அகைன் எங்களுக்கு 20,000 ரூபாய் லோன் கிடைச்சிருக்கு. இன்னொரு மிஷின் வாங்கி போட்டு என்ன மாதிரி எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு நாங்கள் எங்களால் முடிஞ்ச ஒரு சின்ன ஹெல்ப்பை கொடுத்து டெய்லரிங் ஸ்டார்ட் பண்ணுன்ற நம்பிக்கையில் இருப்போம். வாய்ப்பை கொடுத்த பிரதமருக்கு மிக்க நன்றி. என் பேர் நதியா, நான் அம்பத்தூர்லேருந்து வந்திருக்கேன். பூக்கடை வச்சிருக்கேன். வெளியில் லோன் கேட்டு பார்த்தேன், கிடைக்கல. எனக்கு ஸ்வநிதி ஸ்கீம் மூலயமா லோன் வாங்கி பூக்கடையை விரிவுபடுத்தியிருக்கேன். அந்த காசால எனக்கு ஒரு நல்ல லாபம் வந்துருக்கு. இந்த ஸ்கீம் கொடுத்த பாரத பிரதமருக்கு நன்றி. தமிழகத்தில் நெல்லை, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, ராமநாதபுரம் மாவட்டங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த மாவட்டங்களுக்கு ஆரஞ்ச் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. விளையாட்டுச் செய்திகள். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இன்று நடைபெற்ற போட்டியில் அவர் 12-21, 21-18, 21-16 என்ற செட் கணக்கில் இந்தோனேஷியாவின் ஜோனாதன் கிறிஸ்டியை வென்றார். இந்தியா, ஆஸ்திரேலியா அணிகளுக்கிடையேயான 3வது மற்றும் இறுதி மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தேசிய விளையாட்டு விருதுகளை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு இன்று வழங்கினார். பிரதமர் திரு நரேந்திர மோடி மொசாம்பிக் நாட்டு அதிபர் டைமோர் லெஸ்டியை சந்தித்து இரு நாடுகளுக்கிடையிலான கலாச்சார உறவுகள் குறித்து விவாதித்தார். வெளிநாடு வாழ் இந்தியர்கள் தினத்தை முன்னிட்டு பிரதமர், வெளியுறவுத்துறை அமைச்சர் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான நலம் நாடி என்ற புதிய செயலியை மாநில அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி இன்று சென்னையில் அறிமுகப்படுத்தினார். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் ஸ்ரீகாந்த் வெற்றி பெற்று அடுத்த சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.